முட்டை நமக்கு திட்டமா, பெர்ஃபெக்ட்டா உடையாம வரதுக்கு ஒரு இன்ஸ்டா பாட் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில திட்டமான தண்ணி ஊத்திக்கோங்க. ஸ்டாண்ட் செட் பண்ணிடுங்க. முட்டை தண்ணீல முழுகக்கூடாது. இந்த தண்ணீல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ முட்டையுடைய ஷெல்லு உடையாம இருக்கும். அதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு கொலாண்டர்ல நம்ம வேக வைக்க வேண்டிய அளவு முட்டைய வச்சு, அது உள்ள வச்சு செட் பண்ணிட்டு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க பிரஷர் குக்ல ஹை பிரஷர் குக்ல வேக வச்சுருங்க. இத போல வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் கீப் வார்ம் மோடுக்கு அத போக விடக்கூடாது. நம்ம அதுக்கும் முன்னயே கேன்சல் பண்ணிடணும். 10 நிமிஷம் முடிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நேச்சுரலா அதில இருக்கிற பிரஷர் எல்லாம் நமக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா, நம்ம அத எடுத்து என்ன பண்ணணும், நல்லா டேப்ல வர பச்ச தண்ணீல, கோல்டு வாட்டர்ல அத நல்லா ரன் பண்ணணும். பண்ணா, அது வந்து அதில இருக்கிற ஹீட் எல்லாம் போயிடும். அது ஆற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இன்னொரு பாத்திரத்தில ஐஸ் கியூபு அப்படி இல்லனாக்கா, ஐஸ் வாட்டர் போட்டு, அதில இந்த முட்டைங்க எல்லாத்தையும் நம்ப மிதக்க விட்டுடணும். அப்படியே வச்சுடணும். அதில இருக்கிற சூடெல்லாம் ஆறி அடங்குற வரைக்கும், சில்லுன்னு மாறுற வரைக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல அந்த முட்டைய வெளிய எடுத்து, நம்ப ஷெல்ல உடைச்சிட்டு, தோல உரிச்சு எடுத்துட்டோம்னா, பெர்ஃபெக்ட்டான முட்டை நமக்கு ரெடி ஆயிடும். கொஞ்சம் கூட உடைஞ்சிருக்காது. நீங்க பிரியாணிக்கு வச்சுக்கலாம், கறி குழம்புக்கு வச்சுக்கலாம், வறுவலுக்கு வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே இல்ல சும்மாவும் வேக வச்ச முட்டைய சாப்பிடலாம். பாருங்க நமக்கு பெர்ஃபெக்ட்டான முட்டை ரெடி ஆயிடுச்சு. இத போல யூஸ்ஃபுல்லான வீடியோங்க பார்க்கறதுக்கு மறக்காம ஆர்டி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு மிக்க நன்றி.